இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தாத்தா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுமா, என்ன பேசணும்? அதனால அவனை நெல் விவசாயம் பண்ண சொல்லுமா. தாத்தா, 1 ஏக்கர் நிலத்துல நெல் விவசாயம் பண்ணா அது விளைச்சல் கொடுக்க எவ்வளவு நாள் ஆகும் தாத்தா? நெல்லுல 2 மாச பயிர்லாம் இருக்குமா. 2 மாசத்துல எவ்வளவு விளைச்சல் கிடைக்கும்? 1 ஏக்கருக்கு அதிகபட்சமா 3 குவிண்டால், அதாவது ஒரு 3500 கிலோ எடுக்கலாமா. மனுஷங்க பண்றதை விட அதிகமா பண்ணணும்னு தான் மிஷினை வச்சு 4000 கிலோ எடுக்கணும்னு நினைக்கிறாங்களா? ஏன் தாத்தா, மொத்தமா 4000 கிலோலாம் விளைச்சல் எடுக்க முடியாதா? கணக்கா பார்த்தா எடுக்க முடியும் தான், ஆனா அதுக்கு ரொம்ப சிரமப்படணுமா. ஏன்னா அதுக்கு கால ஓட்டம், சரியான தண்ணி கிடைக்கணும், பூச்சி வராம நோய் அடிக்காம இருந்தா எடுக்கலாம். ஆனா அது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லம்மா. 3500 கிலோ எடுத்தாலே லாபம் தானே. ஆமா, இதெல்லாம் எதுக்குமா நீ கேட்டுக்கிட்டு இருக்க? ஒரு போட்டிக்காக தான் கேக்குறேன் தாத்தா. போட்டியா? ஆமா தாத்தா, அருள் மாமாவும் நானும் ஒரு 2 மாசத்துக்கு உங்களோட நிலத்துல ஆளுக்கு 1 ஏக்கர் வயல்ல இயற்கை முறையில விவசாயம் பண்ண போறோம். யார் அதிகமா விளைச்சல் எடுக்கிறாங்கன்னு பார்க்கணும். நீங்க தான் எங்க 2 பேருக்கும் விவசாயம் சொல்லி கொடுக்கணும். என்னம்மா திடீர்னு வந்து என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க? நான் காரணம் இல்லாம எதுவும் சொல்லல தாத்தா. நான் சொன்ன எல்லாத்துக்குமே காரணம் இருக்கும். ஆனா என்ன காரணம்னு இப்போ கேட்காதீங்க. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? நம்பிக்கையெல்லாம் இருக்குதும்மா. அப்போ எனக்கும் அருள் மாமாக்கும் விவசாயம் சொல்லி கொடுக்க முடியும்ல? முடியுமா, ஆனா 4000 கிலோ விளைச்சல் வரும்னு என்னால உத்தரவாதம்லாம் கொடுக்க முடியாதும்மா. விவசாயம் பண்ண சொல்லி கொடுக்கறேன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு அது போதும் தாத்தா. மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். வானதி, வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்குறேன்ல, வா. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் விவசாயம் பண்ணணும் தாத்தா கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். 2 மாசம் நான் சொன்னதை நீங்க செஞ்சீங்கன்னா நான் உங்களை விட்டு போயிடுவேன்னு சொன்னேன்ல. நீங்க இந்த 2 மாசம் நெல் விவசாயம் பண்ணணும், பண்ணி என்ன ஜெயிக்கணும்.